அதிமுக பாஜகவுடைய கூட்டணி, திமுக RSS உடைய கூட்டணி. வக்பு சட்ட திருத்தம் இதுக்கு ஏன்பா தமிழக வெற்றி கழகத்தினர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு? நாங்கள் கொண்டாடாமல் யாரா கொண்டாடுவானுங்க? இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகம் குறித்த நிலைப்பாடு என்னவா இருக்கு? இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு ஏன் அவர் போகணும்? அதில் ஏதாவது இப்படியா பார்ப்பீங்க நீங்கள்? இவங்க மேலே இஸ்லாமிய சொந்தங்கள் அவர்களுடைய பார்வை என்னவா இருக்கு? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களோட நம்ம இருக்கோம். சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு அவர்கிட்ட இருந்து என்ன பதில்கள் வருது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணே. தமிழ் வணக்கம். வணக்கம். முதலாவது கேள்வியே இது கான்ட்ரவர்சின்னு சொல்லலாமான்னு தெரியல, கேட்குறேன். அதற்கு உங்களோட பதிலை ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு ஒரு ஃபத்வா போட்டிருக்காங்க, அதாவது ஒரு தடை. இது மாதிரி மத கூட்டங்கள்லையோ சில கூட்டங்களில் இனிமேல் அவரெல்லாம் வரக்கூடாதுப்பா அப்படின்ட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஃபத்வா தடை போடுறதுக்கு அவர் யார்? உத்தரப்பிரதேஷ்னு சொல்லப்படுற ஊப்பியில் இருக்கிற ஒரு ஊப்பி தம்பி. அவர் ஒரு மறைமுக சங்கீதா. அவர் இது விமர்சனம் செய்பவர்கள் மீது திமுகவுடைய ஆபாசவிங்க சொல்வதை போன்ற ஒரு நரேட்டிவ் கிடையாது. நான் சொல்வது உண்மையிலேயே ஒரு சங்கி என்பதை அவரை ஒத்துக்கொள்வார். ஏன்னா CAA சட்டத்தை வரவேற்கக்கூடிய, இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை வரவேற்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தையும் நரேந்திர மோடி அவர்களை என்டோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரே இஸ்லாமியர் இந்த தேசத்தில் சல்லடி போட்டு சிலைத்தால் அவர் தான் ஒருவர். அதுலையும் கவனிங்க, அவர் ஃபத்வா என்ன சொல்கிறாரு, எந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையும் அவர் சேர்த்துக்காதீங்கன்றார். இப்போ நீங்கள் அவருடைய கொள்கைக்கு விரோதமாக, அவருடைய அந்த பாஜக பற்றுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம தலைவர் வெற்றி தலைவர் ஒன்று சொல்கிறாருன்னா, அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லலை, சிறுபான்மையர்களை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறாங்க. இந்த தேசத்தில் சிறுபான்மையினர் நலன் குறித்து சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, உறக்க பேசக்கூடிய துணிச்சல் மிக்க தமிழ்நாட்டின் தற்கால ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அதனால் அவரை நீங்கள் கூட்டத்தில் நிகழ்ச்சியில் சேர்த்துக்கூடாது ஃபத்வா போடுவதெல்லாம் ரொம்ப நகைப்புக்குரியது, கேலிக்குரியது. இது இஸ்லாமிய சொந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை, அதில் என்ன ஒரு கேள்வி எழுதுனா, ஒரு மதகுரு பரவலாக அந்த மதத்தினுடைய ஒரு மதகுருவாக இருக்கார், பல பேர் அவரை பின்பற்றுறாங்க. அவருடைய அந்த வார்த்தையை, அந்த ஒரு கட்டளைன்னே வச்சுப்போமே, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? கண்டிப்பாக ஏற்படுத்தாது. ஏன்னா அவருடைய வார்த்தைகளை எந்த தமிழ்நாட்டு இஸ்லாமிய தலைவர்களும் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. CAA என்பது ஒரு நச்சு. இப்போ என்னுடைய அப்பாவுடைய கல்வி சார்ந்த ஆர்வம் இருக்குல்ல, படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருடைய கிராமத்தில் அவர்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது, அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ். அவர் முதல் டிகிரி ஹோல்டர். என்னுடைய தாத்தா இருக்கார்ல, அவருக்கு கல்வி சார்ந்த விழிப்புணர்வே இல்லை. என்னுடைய கொள்ளு தாத்தாக்கு கல்விக்கான உரிமை மறுக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை. இப்போ என்னுடைய கொள்ளு தாத்தா இந்தியனே இல்லைன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? இல்லை. ஏன்னா நான் நம்பிக்கையால் நான் ஒரு இந்து. இப்போ இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தரை கூப்பிட்டு உங்களுடைய கொள்ளு தாத்தா யார், தாத்தா யார், நீ பர்த் சர்டிஃபிகேட் காட்டணும், இல்லைனா நீ இந்தியனே இல்லைனா இது ஒரு நஞ்சு. இது இந்த மண்ணின் மைந்தர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி. இந்த CAA சட்டத்தை டே ஒன்லேருந்து எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய வெற்றி தலைவர். ஆனால் இந்த CAA சட்டத்தை அவர் வரவேற்கிறார். இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எடுத்துக்கங்க, அதில் எவ்வளவு நாசுக்கா நுணுக்கமாக பல்வேறு சதிகள் இருக்குது. இதனால தான் அதை எதிர்த்து களத்தில் இறங்கி போராடியது தமிழக வெற்றி கழகம். உச்சநீதிமன்றத்துக்கே சென்று சட்டப்பூர்வமாக போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஆக இந்த வகையில் இந்த ஃபத்வாவை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலி பாசிபிளும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாரு. இது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் என்னென்னா, நீ பேசு. இப்போ இவர் சிறுபான்மையினர் மக்களினுடைய காவலர் என்பது வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நேரடியாக நான் பேச முடியாதுன்னு பிஜேபி, நேரடியாக நான் பேச முடியாதுன்னு திமுக, நேரடியாக பேச முடியாதவங்களாம் நீ பேசுன்னு விட்டுப்பட்ட ஒரு எய்தப்பட்ட ஒரு அம்பு அவருக்காக நான் அனுதப்படுறேன். சரி, நான் இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஊப்பியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, இது தலைவர் விஜய் அவர்கள் தேசிய கட்சியாக இதை எடுத்துகிட்டு போயிருக்கார் அப்படின்னா தேசிய அளவில் ஒரு பேசுபொருளாக இருக்கும், எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கும். தமிழகத்தில் அந்த கட்டளை, அந்த ஃபாத்வா அப்படின்றது இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத நீங்கள் நம்புறீங்க? தேசம் முழுக்கவே இவரினுடைய ஃபத்வாவை இஸ்லாமிய சொந்தங்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இவர் யாருன்னு ஒன்று இருக்குல்ல,
அவருடைய உண்மைத்தன்மை இருக்குல்ல, அவருடைய கிரெடிபிலிட்டி இருக்குல்ல. ஆக இவர் வந்து இதுக்கு மேலே அவர் வந்து நான் பேசுகிறதுக்கு கூட நான் வந்து பேசணுமா நான் யோசிக்கிறேன். அவர் வந்து ஒரு எந்த வகையிலையும் உண்மைக்கு சம்மந்தம் இல்லாத, துளி கூட அறமற்ற, நேர்மை இல்லாத ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. அவர் சொன்னதில் கிஞ்சித்தும் எள்ளளவு கூட உண்மை கிடையாது. அதற்கு மாறாக உண்மையிலேயே யார் சிறுபான்மையினரின் காவலர், தமிழக வெற்றிக் கழகமும் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களும் எப்படியெல்லாம் இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்காக அவங்க களத்தில் நிற்கலாங்க என்பதற்கான ஒரு லிட்மஸ் டெஸ்ட்டு தான். இவரே நரி ஊழ விட்டுருச்சுமேங்களே, அது மாதிரி இவரே சொல்லிட்டாரு என்பது நம்ம சரியான திசையில் செல்கிறோம், சரியான தலைவரோடு செல்கிறோம், சரியான தலைமையோடு செல்கிறோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சரி, மத குரு அவரை விட்டுருவோம். பரவலாக நம்ம தமிழகத்தை தான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். தமிழகத்தில் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்த நிலைப்பாடு என்னவா இருக்குது? இப்போ பாஜக அதோடைய பி டீம் தான் தாவேக்கான்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அதை எப்படி உடைச்சோம்? பாஜகவுடைய கோர் அஜெண்டா மதவாதம், தமிழக வெற்றிக் கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பாஜகவினுடைய தொலைநோக்கு பார்வை அகண்ட பாரதம். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் என்பது என்னென்னா எல்லோருக்கும் எல்லாம். பாஜகவுடைய தலைவர்கள் யார், கொள்கை தலைவர்கள் யார், அவங்க அந்த மண்ணில் ரத்தம் சிந்தர் எப்படியெல்லாம் காரணமாக இருந்தாங்கிறது ஒரு பக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர்கள் யார், தந்தை பெரியார், சட்டமேதை அம்பேத்கர், இப்படி எல்லா வகையிலையும் பாஜகவோடு நேரெதிராக நிற்கக்கூடிய ஒரு கொள்கை எதிரின்னு ஆன் தி ஃபேஸ் சொல்லி டிக்ளேர் செய்யப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் டிவிகே. இது முதலே நான் தெளிவுபடுத்திடுறேன். இப்போ இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏன் டிவிகேவை கொண்டாடுறாங்க? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் விக்கிரவாண்டி கொள்கை விளக்க மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா, அங்கு கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக அன்பு சகோதரி தாகிராவை உட்கார வச்சோம். உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய செயலாளராக ஒரு இஸ்லாமியரை தான் நியமிக்கப்பட்டாங்க. இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னெழுச்சியாக கட்சியில் சேர்ந்தும் சேராமலும் பல ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அனுமதி இன்னும் வரல, கட்சி இன்னும் முழுமையாக அனுமதி கிடைக்கல. ஆனால் அதற்குள்ளாகவே சிஏஏவை எதிர்த்து கண்டன அறிக்கை வெளியிடக்கூடிய துணிச்சலும் பேராண்மையும் கொண்ட ஒரு தலைவராக நம்மளுடைய தலைவர் இருந்தார். இப்படி எல்லா வகையிலும் இப்போ இஃப்தார் நோன்பு நான் போயிருந்தேன், அங்கே வந்து 1500 பேர் தான் எதிர்பார்த்தோம், 2500 பேர் வருவாங்கன்னு ஒருவேளை ஒஸ்கேஷன். ஆனால் 10,000 நண்பர்கள் வந்தாங்க. ஏன் 10,000 பேர் இஸ்லாமியர்கள்? ஏன்னா ஒரு அன்பு, அந்த இடத்துல 10,000 பேரை அக்காமடேட் பண்ணுறதுக்கு போராடினாங்க. அதை தாண்டி தலைவரை பார்த்துட முடியாதா? ஏன்னா அந்த நாள் முழுக்க நோன்பு இருந்து வந்த ஒரு மாண்பாளர் நம்முடைய தலைவர், அவரை பார்த்துட முடியாதா? செல்லும் இடமெல்லாம் போகும் திசையெல்லாம் இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு தெரியும், சிறுபான்மையினுடைய உண்மையான காவலர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் தான் என்பது. ஓகே, இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சொந்தங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது, பொதுவாக நம்ம கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து அரசியல் வருகையை அறிவிப்பதற்கு முன்பும் பின்பும் அதை முன்னெடுத்தாங்க. ஒரு தலைவராக உருவெடுத்ததுக்கப்புறம், ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவெடுத்ததுக்கப்புறம், இஃப் எம் நாட் ராங், அவர் போன முதல் மதம் சார்ந்த நிகழ்ச்சி அதுதான் நினைக்கிறேன். ஏன் இஸ்லாமிய மதம் சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு ஏன் அவர் போகணும்? அதில் ஏதாவது இப்படியா பார்ப்பீங்க நீங்கள்? இல்லை, ராஜ்மோகன் உட்பட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளினுடைய எந்த கார் உள்ள நுழையும் போது தடுத்து நிறுத்தப்பட்டது. என்னது கட்சி கொடி கழட்டுனாங்க. என்னுடைய அன்பு தம்பி, என் நெஞ்சிற்கினே அன்பு தம்பி லயலாமணி அந்த இடத்துல வந்தார். மணி எங்கே இருக்க வாப்பா அப்படின்ட்டானா. ஆனால் ஒரு சின்ன இது சட்டையில் தளபதி படத்தை போட்டு வந்துட்டானே. அப்புறம் அப்படின்னா இல்லைண்ணே, தளபதி படம் போட்டால் நீங்கள் வரக்கூடாதுன்ட்டாங்க. கொள்கை பரப்பு இணைச் செயலாளர், மாநில நிர்வாகி. ஐயோ என்ன தம்பி, எனக்கு சங்கடமாக இருந்தது. ஒன்றும் இல்லைண்ணே, நான் சட்டை கழட்டி போட்டு வேறு சட்டையை கழட்டி போட்டு அங்கே போய் டக்குன்னு இன்னொரு சட்டை ஏற்படப்பட்டு எந்த அளவுக்கு பாருங்கள், கட்சி கொடி, தலைவரினுடைய பேர், உருவம் எங்கேயுமே. ஏன்னா உருவ வழிபாட்டுக்கு எதிராக அவங்க இஸ்லாமிய சொந்தங்க. ஐ சேலஞ்ச் யூ, இது வரைக்கும் திமுக ஏற்பாடு பண்ண எந்த இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியிலையாது கலைஞருடைய ஃபோட்டோ இல்லாமல், முதல்வர் ஸ்டாலினுடைய ஃபோட்டோ இல்லாமல், 2 minutes நூடுல்ஸ் மாதிரி அதிரடியாக வந்திருக்கிற துணை முதலமைச்சரினுடைய ஃபோட்டோ இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கா? கேலி கூத்து தம்பி. ஆனால் அந்த இஃப்தார் நோம்பு விருந்து ஒரு மத நிகழ்ச்சியால், அது ஒரு மாண்பை பொருந்திய, உண்மையிலேயே சிறுபான்மையினர் நலன் சார்ந்த, அவர்களினுடைய கண்ணியத்திற்கு எந்த வகையிலும் நாம் வந்து குறைந்து விடக்கூடாது, நாமளும் ரொம்ப கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்ட நிகழ்ச்சி. ஸோ இது வந்து ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். மனசு முழுக்க நல்லெண்ணத்தோடு, நல்லொழுக்கத்தோடு, புல்யூட்டே ஆகாத ஒரு கறந்த பாலை போல, பிறந்த சிசுவின் பாதத்தை போல அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் வரார். ஸோ அதனால் இஸ்லாமியர்கள் இன்னும் கொண்டாடுறாங்க. அதனால் இது ஒரு மத நிகழ்ச்சியாக நான் பார்க்கல. ஒரு மனிதர் அவர் அழைப்பின் பேரில் வந்த பெருந்திரளான இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கொடுத்த ஒரு மரியாதை நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வந்து பரவலாக எந்த சோஷியல் மீடியாவும் பேசலை அப்படின்னு தான் பேச மாட்டாங்க. அவங்க பேசலங்கிறதுக்காக நம்ம நல்லது செய்கிறத நிறுத்தவும் மாட்டோம்.
யார் முன்னெல்லாம் வந்து நமக்கு தெரியும், சன் குரூப்னால் அவங்க வந்து திமுக சார்பாக எழுதுவாங்க, இந்த பத்திரிகை வந்து அதிமுக சார்பாக எழுதுவாங்கலாம் தெரியும். இப்போ யார் என்ன கட்சினே தெரியல தெரியுமா? இன்னும் சொல்லப்போனால் சன் குரூப்பை விட போட்டி போட்டு திமுகவினுடைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஊடகங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர்களினுடைய திடீர் விசுவாசத்தை, அதுக்கு பின்னாடி காசா பணமா இல்லை யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம அவதானிக்காமல் இல்லை. அதையும் தாண்டி இவர்களினுடைய அந்த சிறிய விளம்பரத்தை தாண்டி உண்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, அது ரொம்ப வீரியமானது. அது 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல், இனி களத்தில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் தெரியும். நாம் விற்கிற வண்டியில் அதிகார பகிர்வுன்னு பேசணும். இன்றைக்கி அதிகார பகிர்வுன்ற வார்த்தை இல்லாமல் எங்கேயாவது யாராவது பேசுகிறாங்களா? ஆளாளுக்கு பேசுகிறாங்க. இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்த ஆலமரம், வேலமரம், கட்டுமரம், எல்லா மரமும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை முதலில் அந்த விதை போட்டது த நேம் இஸ் தளபதி. அவர் தொடங்கி வச்சார். அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, அவர் பேசியதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ். இதுதான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ன்றோம். அவர் வெறும் அவருடைய முகப்பொழிவுக்காக வர ஈர்ப்பு கிடையாது. அவருடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு இன்ச்சும் ஒரு அதிர்வாக மாறுகிறது, ஒரு பேரதிர்ச்சியாக மாறுகிறது. நான் சொல்கிற தம்பி, நம்முடைய கட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் நான் வந்து அங்கே நெறியாள்கை செய்கிற பொழுது நான் அதை ஒரு வாட்டி மேடையில் கூட சொன்னேன். இந்த நொடிக்காக தான் எல்லாரும் காத்திருந்தோம். கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள், வாக்காளர்கள் மட்டுமல்ல, ஆளுங்கட்சியில் இருக்கவங்க, எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் தலைக்கு மேலே துண்டை போட்டுக்கிட்டு டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, என்ன பேசுவார் ஏது பேசுவார்னு. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உலகம் உற்று நோக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து நம்மளுடைய தலைவர் வந்திருக்கிறாரு. அதனால் இவர்கள் நம்மளை விளம்பரப்படுத்தலை அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, உண்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதனால் நம்ம வீறு நடை போட்டு சென்று கூட இருக்கிறோம். ஓகே, இன்னொரு சப் கொஸ்டினாகவே கேட்போமே. இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்சிகளான திமுக, அதிமுக, இவங்க மேலே இஸ்லாமிய சொந்தங்கள் அவர்களுடைய பார்வை என்னவா இருக்கு? எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, ஒரு மேடை பேச்சாளர், என்னமோ மூர்த்தியான், என்னமோ தெரில, அவர் யாருன்னு தெரில, எச்சசோரன்னார் இஸ்லாமியர். மருந்தளவாது மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் இப்படி பேசுவானா? அப்படி பேசிட்டு என்ன நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்லாமிய சொந்தங்களை எச்சசோருன்னு சொன்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற அரசியல் அழுக்குகளை எக்ஸ்போஸ் செய்வதற்காக நம்ம தொடர்ந்து களமாடணும். திமுக மீது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெறுப்போடு காத்திருக்கிறாங்க மக்கள். அந்த பேரை கேட்கும் போதே திட்டமிட்டு ஒவ்வொரு நிகழ்விலையும் எப்படியெல்லாம் அவங்க வந்து பீலிட்டல் பண்ணப்பட்டாங்க. ஏன் விழுப்புரம் வட்டாரத்தில் ஒரு பெரிய அமைச்சர், அந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான தலைவர் செஞ்சி மஸ்தான் அண்ணன், அவர் பக்கத்தில் உட்கார விட மாட்டார் தெரியுமா? உட்காந்து ஏஞ்சி போயாம்பார், பேசுனா மைக்கை பிடுங்குவார். என்னங்கடா சிறுபான்மையினர் நலன் பேசுகிறீங்க நீங்கள்? அப்புறம் என்ன சமூக நீதி? ஏன் உனக்கு இருக்கிற உரிமையை செஞ்சி மஸ்தானுக்கு இல்லையா? ஏன் அவர் பேசிடக்கூடாதா, வளர்ந்துடக்கூடாதா? அவர் பக்கத்தில் உட்காந்து நவீன தீண்டாமையா? முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வரலாற்றில் திமுகவினுடைய இரட்டை நிலைப்பாடை பார்த்து இஸ்லாமியர்கள் குதித்து போயிருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் அவங்க போய் பாஜகவோடு சேருவாங்கன்னு இஸ்லாமிய சொந்தங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா மோடியா லேடியான்னு பேசிய ஜெயலலிதா அம்மாவினுடைய கழகம் அது ஒரு வித்தியாசமான கட்சி, ஒரு தொண்டர் தொடங்கிய கட்சியில் போய் ஒரு தலைவர் இணைந்து கொண்ட ஒரு கட்சி. இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை, கடைசி வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு பல முறை சொன்ன ஒரு கட்சி. அவர்கள் திடீர்னு போய் சேர்ந்திருக்கிறது என்பது அது ஒரு பொருந்தா கூட்டணியாக, அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையிழப்பாக தான் பார்ப்பாங்க இஸ்லாமியர். இப்போது நம்ம பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது சமீபத்தில் சோஷியல் மீடியாக்களில் ரொம்ப வளம் வந்த ஒரு விஷயம் என்னென்னா, வக்பு சட்ட திருத்தம். இதுக்கு ஏன்பா தமிழக வெற்றி கழகத்தினர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்திற்கும் வக்பு சட்ட திருத்தத்திற்கும் அப்படி என்ன சம்மந்தம்? நான் தான் சொல்லுவேன், நாங்கள் கொண்டாடாமல் யாரா கொண்டாடுவானுங்க? வகுப்பு சட்டத்தை குறித்து நாங்கள் பேசுனது மாதிரி யார் பேசியிருக்காங்க? எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழுவினுடைய முதல் தீர்மானம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் அதாவது படித்து பார்த்தீங்களா? நான் ஒரு கோயிலுக்கு வந்து டொனேஷன் பண்ண முடியும், கரெக்டாக? நீயும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், வெளில சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு இஸ்லாமியர் ஒரு வகுப்பில் வந்து சட்டத்தை பயன்படுத்தி ஒரு கொடை செய்யணும்னா 5 வருடம் அவர் இஸ்லாமியராக இருக்கணுமா? நான் என்ன சொல்கிறேன், திமுகவை கேட்குறேன். திமுகவுக்கு ஒருத்தர் வந்து நன்கொடை கொடுக்கணும்னா 5 வருஷம் அவர் திமுக இருக்கணும். போடு, ஒரு ரூல்ஸ் போடு, சந்தி சிரிச்சு போயிடும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீ யார்கிட்டலாம் டொனேஷன் வாங்குறேன் தெரியாதா? ஒரு ரைடு நடந்துச்சு ஒரு கம்பெனியில், அந்த ரைடு நடந்ததுலேருந்து 5 வருஷம் கழிச்சு தான் டொனேஷன் வாங்கணும். பிஜேபி ரூல்ஸ் போடுவியா நீ? ஆனால் ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு கொடை கொடுக்கணும்னா 5 வருடம் அவர் இஸ்லாமியாக இருக்கணும். வெக்கமில்லையா அவங்களுக்குலாம்? நீ 5 வருடம் உறுப்பினர் இல்லாத எத்தனை தொழிலதிபர்களிடம் எவ்வளவு கோடியாக கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் ஒயிட்டில்
பிளாக்ல எவ்வளோ வாங்குது திமுக பாஜக. ஆனால் இந்த வகுப்பு சட்டம் என்பது இப்படி இஸ்லாமியர்களை வஞ்சிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் தம்பி, எந்த இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய எந்த கோயிலினுடைய அறங்காவலர் குழுவிலையாவது இந்து அல்லாத இஸ்லாமியர் ஒருத்தர் மெம்பராக இருக்கிறாரா? இங்கே ஏன் இப்படி இப்படி வந்து ஒரு புதிய சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க? ஏன் இந்த சிறுபான்மை மக்களை காலங்காலமாக ஏன் வஞ்சிக்கிறீங்க, ஏன் ஏமாத்துறீங்க? இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் நம்ம வந்து போராடணும். பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டோம், களத்தில் இறங்கி எங்கள் மகளிர் அணி போராடியது. உரிமை இது இந்த மண்ணின் மைந்தர்கள், அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, ரத்தமும் சதையும் ஒன்றா இருக்கிறோம். என் வீட்டிலேருந்து பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அவங்க வீட்டுக்கு இனிப்பு பலகாரம் போகும், அவங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு பெரிய நாளுக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பிரியாணி வரும். இந்த தேசத்தினுடைய 2 கண்கள் அவங்க இல்லைன்னா சமய நல்லிணக்கம் இல்லை. எத்தனை பேர் சித்திரை திருவிழாவில் நடந்து போகிற இந்துக்களுக்கு வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து தண்ணீர் பந்தல் வச்சு தராங்க. எத்தனை பேர் ஐயப்பன் கோயிலுக்கு போய் அவங்க வந்து மாலை போட்டு போயிருக்கிறாங்க. இந்திய இராணுவத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் வேலை பார்க்குறாங்க. இவ்வளவு சமய நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை உரிமையை திட்டமிட்டு ஓட்டை போட்டு தடுக்கக்கூடிய இந்த வகுப்பு சட்ட திட்டத்தை சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இடைக்கால தடை வாங்கினதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்களிப்பை எவனும் நிராகரிக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்க இதுக்கும் தாவேக்காக என்ன சம்மந்தம்னு. இந்த வழக்கு போட்டு இந்த வழக்கில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய அபிஷேக் சிங்வி அவர்கள், அவரை வந்து பெட்டிஷனரில் நம்மளுடைய வழக்கறிஞர் உள்ளார், அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி, ஏன்னா அவர் தான் சரியான ஆள் அப்படின்னு எங்கள் தலைவர் கண்டடைந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் நேரடியாக போய் அபிஷேக் சிங்வி அவர்களை சந்தித்து உரையாடி அவரை நம்மளுடைய கேஸில் அப்பாயிண்ட் பண்ணி அவர் டிராஃப்ட் பண்ணது தான் இது. அவர் வைத்த வாதம் தான் மிக முக்கியமான வாதம். அதனால் தான் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடைக்கால தடை வந்தது. இதை இல்லைன்னு திமுகவினுடைய ஆபாசவிங்க சேர்ந்தவங்க நிறைய பேர் உருட்டுவாங்கள்ல. திமுகவில் இருக்கக்கூடிய அண்ணன் வில்சன் அவர்கள், அவரும் உச்சநீதிமன்றம் வந்தார். அன்றைக்கி வந்து ஹியரிங்கில் அவரும் இருந்தார். அவர் மறுப்பாரா? ரெண்டாவது, இந்த ஹோல் ஆர்குமெண்ட் வந்து லைவில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. தாவேக்காவினுடைய வழக்கறிஞர் அணி 16 பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு அணியை உருவாக்கி அபிஷேக் சிங்வி என்ற ஒரு அறிவார்ந்த அறிஞரை ஸ்காலரை அப்பாயிண்ட் பண்ணி இவர் வைக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை வாதங்களால் இந்த ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் சேர்ந்து வழக்கு போட்டிருந்தாலும் இந்த கூட்டு முயற்சியினுடைய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய அபிஷேக் சிங்வி அவர்களை அப்பாயிண்ட் பண்ணி இந்த இடைக்கால தடையை வெற்றிக்கான பாதையினுடைய முதல் படிக்கட்டாய் வென்றெடுத்த தமிழக வெற்றி கழகம் இதை கொண்டாடாமல் வேறு யார் கொண்டாடுவார்? நீங்கள் என்ன தெரியுமா பண்ண? ஆக்சுவலி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டியிருக்கணும். நீங்கள் பாராட்டக்கூட வேண்டாம், சும்மாவது இருந்திருக்கணும். அதற்கு பதிலாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கிடைத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கூட கொண்டாடலை. தாவேக்காக்கு இந்த கிரெடிட் போயிடக்கூடாது, இவன் வந்து ஒரு இஸ்லாமிய விரோதி அப்படின்னு ஒரு பொய் அஜெண்டாவை, ஃபேக் அஜெண்டாவை பரப்புவதற்காக வெட்டி ஒட்டி அவதூறு பரப்பி நீங்கள் தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கீங்க. நம்முடைய வழக்கு நாம் போட்ட அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஒரு பத்தியில் வந்து இவங்க சொல்கிறாங்க, அந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்கக்கூடிய சொத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க இது RSS உடைய டேட்டா. நோ, அது DNA பத்திரிகையில் வந்தது. இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நீங்களும் ஒரு பெரிய படிப்பாளி, எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பாளின்னு. நான் எவ்வளோ ஆர்வமிக்கவன், எல்லாத்தையும் தேடி தேடி இப்படி படிப்பேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்துலையும் ஒரு மெத்தடாலஜி இருக்குது. இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதை சொல்லி தான் நிறுவ முடியும். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட். இதுக்கும் RSSக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறேன், அதிமுக பாஜகவுடைய கூட்டணி, திமுக RSS உடைய கூட்டணி. இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அவங்க கூட தாவேக்காவை இவ்வளோ எதிர்க்கல. RSSோட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இந்த கிரெடிட் தாவேக்காவுக்கு போயிடக்கூடாதுன்னு களமாடுறாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், RSSோடைய மிகப்பெரிய கூட்டணி காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி யாருன்னா திமுக தான். அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து நம்மளை வந்து சிறுமைப்படுத்துவது, இவங்களுக்கு கிரெடிட் போயிடக்கூடாதுன்னு இவங்க வந்து அரசியல் பண்ணுவது, மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ராமாலாம் இனிமேல் எடுபடாது. ஆன் டேபிள் எல்லாரும் டேட்டா வச்சுட்டாங்க. உண்மை என்ன என்பது உலகத்துக்கு தெரியும். நீங்கள் வைக்கக்கூடிய பொய் பிரச்சாரம் இன்னும் எடுபடாது. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய புலிப்பாய்ச்சல். மிகப்பெரிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையுமே வெறுமனே சுட்டி காட்டு போகிறவர் கிடையாது எங்களுடைய தலைவர். சொல்யூஷன் ஓரியன்டாக அதில் எப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும், அதை எப்படி சட்டப்பூர்வமாக கொண்டு வரணும், அதை எப்படி கொண்டு வரணும். இப்போ ஒரு இடத்துல குப்பை கொட்டி கிடக்கு, வெறுமனே திட்டிட்டு போகிறது கிடையாது. கார்ப்பரேஷனோட ஃபைட் பண்ணி கார்ப்பரேஷன் வந்து அதை எடுக்கணும். இதான மெத்தடாலஜி, இதை தானே அந்த ஹைரார்க்கி, இதான அந்த ப்ரோட்டோக்கால். அதை சட்டமாக்கணும். இனிமேல் அங்கே குப்பையோட சட்டம் பண்ணணும். இவ்வளோ பெரிய அந்த ப்ராசஸையும் ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டராக மாறி எங்களுடைய வெற்றி தலைவர் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தா அதுபடி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஒரு கேள்வி வருது. இஸ்லாமியர்களுக்கான உரிமைகளுக்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்காடின ஒரு குழுவெல்லாம் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னும் போது, சமீபத்தில் வெளியான திரைப்படம் அதில் நிச்சயமாக அவருடைய அரசியல் கனவு அப்படின்றது முன்னாடியே அவருக்கு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது
இஸ்லாமியர்களுக்காக போராடலாம் செய்கிறாங்க. அந்த ஒரு அவங்களுடைய தமிழக வெற்றிக் கழகமே இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும்போது, அவர் நடித்த ஒரு படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சியில் நடிக்கும்போது, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதாப்பா அப்படின்ற ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன பதில்? ரெட் ஜெயின் ஓனருக்கு தெரியாதா? அமரன் படம் என்ன எங்கள் தலைவர் விஜய் ப்ரொடியூஸ் பண்ணாரா? அமரன் படம் ரெட் ஜெயின் தானே தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் யார்? அமரன் படத்தில் தீவிரவாதிகளை எப்படி காமிச்சிங்க? ரெண்டாவது தம்பி, சினிமா என்பது ஒரு தொழில், அரசியல் என்பது ஒரு தொண்டு. இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டலை. ஒரு உண்மை கதை அடிப்படையில் அமரன் எடுக்கிறாங்க. அதில் இருந்த தீவிரவாதிகள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக அது இருந்தது. எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் கிடையாது, பயங்கரவாதிகள் கிடையாது, அதில் நமக்கு ஏற்பு கிடையாது. ஒரு படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் செய்கிற பொழுது அதில் டைரக்டரினுடைய கற்பனைக்கு வலு சேர்த்து அந்த தயாரிப்பாளர் கொண்டு வந்து வெளியில் சேர்க்கிறதுல மிகப்பெரிய பங்கு இருக்குது. தளபதி விஜய் அவர்களினுடைய எத்தனை படத்தை ரெட் ஜெயின் ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஒரு படத்தை வச்சு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுவீங்கன்னா அந்த எல்லா வகையான பொருத்த படம் ரெட் ஜெயிண்ட்டுக்கும் பொருந்தும். எங்கே போச்சு? 7ஆம் அறிவில் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லியிருக்கிறார். 7ஆம் அறிவில் தமிழர்கள் விரோதமான வசனம் இருந்தபோது எனக்கே அதை பற்றி புரிதல் இல்லை. 7ஆம் அறிவு வந்து ஆண்டு என்னன்னு கூகுள் பண்ணிக்கங்க. அப்புறம் அண்ணன் சூர்யா சொல்லி தான் நானே மாற்றிக்கிட்டேன். யார்? துணை முதல்வர் சொல்கிறாரு. இவ்வளோதானே உங்கள் அரசியல் புரிதல். ஆக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது வேறு வழி இல்லாமல் அவரை சிறுமைப்படுத்தணும் என்பதற்காக கட்டமைக்கப்படுற பொய் நரேட்டிவ். அதுக்கு ஈல்டாகாதீங்க. நமக்கு தெரியும்ல, அவர் இந்த இஃப்தார் நோம்பில் மட்டும் கலந்துக்கல. என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, நான் காட்டவா? காலங்காலமாக அவர் இஃப்தார் அப்போது நோன்பு இருக்கக்கூடிய மனிதர். இஸ்லாமிய சொந்தங்கள் குறித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இடத்துல அவர்களை வைத்து பார்க்கக்கூடியவர். அவரே ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர் தான். அவரே நீங்கள் வந்து ஜோசப் விஜய் ஆமாண்டா நான் ஜோசப் விஜய்னு பல ராஜாக்களுக்கு பதில் சொன்ன மனிதர் எங்கள் தலைவர். அதனால் இவரை வந்து எப்படி வீழ்த்தலாம், என்ன பண்ணலாம், இவர் ஏதாவது பண்ணுமேன்னு உட்காந்து ரூம் போட்டு யோசித்து இது மாதிரியான பொய் அஜெண்டா, பொய் நரேட்டிவ், அவதூறு சேற்றையெல்லாம் வாரி அழைக்கிறாங்க. உண்மையிலே யார் இஸ்லாமியர்கள் விரோதினா அவர்களை குறித்து தரம் தாழ்ந்து அவர்களினுடைய உருவத்தை அவர்களை வந்து எச்சசோருன்னு சொல்கிறது, மேடை போட்டு பேசி அவரை கைது பண்ணாமல் இன்னும் விட்டு வச்சிருக்கிறது, அவரை கூப்பிட்டு போய் முதலமைச்சர் பார்க்கறது, துணை முதல்வர் பார்க்கறது. அவரே சொல்கிறாரு, பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் நீ பேசு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இப்போ இதான் பேச சொன்னாரா? அப்போ இவங்க தான் உண்மையிலேயே இந்த தேசத்தின் அரசியல் பயங்கரவாதிகள்னால் அது திமுக தான். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை அப்படியே மைண்டில் ஸ்டிக் ஆயிடுச்சு. ஐடி விங்க்கு வந்து ஒரு பேர் ஒன்று வச்சிங்க, அந்த பேரை மட்டும் சொல்லுங்கள். ஆபாஸ் விங். ஏன்னா நான் படித்ததே ஐடி தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பற்றி 1 மணி நேரம் பொறியியல் கல்லூரியில் பேசுவேன், மோட்டிவேஷன்லாம் பேசுவேன். ஆனால் இங்கே செயல்பட்டு கொண்டு இருப்பது ஐடி விங் அல்ல, இது ஆபாஸ் விங். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விங் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இவங்க ஆபாசத்தை மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் போய் நாளைக்கு வேணால் ஒரு டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போய் ஒரு நியூட்ரல், நீங்கள் இந்த கட்சிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் போய் ஒரு விமர்சனம் வைங்களேன், ஏதாவது ஒரு விமர்சனம் வைங்களேன். ஏன் மோப்ப நாயை விட கம்மியாக தான் செலவு பண்ணுறீங்க ஆதி திராவிட மாணவனினுடைய ஒரு நாள் உணவுக்குன்னு நீங்கள் சும்மா ஒரு ட்வீட் மட்டும் போட்டுருங்க. நீங்கள் யாருன்னே தெரியாமல் ஒரு 10 பேர் வந்து உங்களுக்கே தெரியாத பல விஷயம் சொல்லுவாங்க. இவன் யார் தெரியுமா? ஒரு சங்கி. நீங்கள் கொஞ்சம் வெள்ளையாக இருந்துட்டீங்க, கருப்பாக இருந்தால் இவர் வந்து கருப்பு சங்கி, நீல சங்கி. நீங்கள் ஒரு பெண் ஐடியில் ஆரம்பித்து விமர்சனம் செய்யுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு வரும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி போயிருக்கிறாங்க. இதை மட்டும் போடுங்க. உங்கள் பேர் ஏதாவது நீங்கள் மாற்றிக்கங்க, அருணிமா அவன் போட்டு அருணிமா சிங்கா நீங்கள் போடுங்க. கீழே வந்து ஒருத்தன் போடுவான், அரையன் 1013. இவ்வளோ பற்றி தெரியாதா? உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் பார்ப்பாங்க, யாராவது ஃபாலோ பண்ணீங்க வந்து சச்சின் டெண்டுல்கர் ஃபாலோ பண்ணுறீங்களே, இவ்வளோ பற்றி தெரியாதே? சச்சினுடைய செட்டப் தானே. வாய் கூசாமங்க. ஒரு சாதாரண சாமானிய பெண்ணை பற்றி கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருப்பாங்களே, அவங்களாம் பார்ப்பாங்களே. ஒரு பொய்யை உண்மை போல் உருட்டி எடுத்து வந்து வைக்கிற நீயா ஐட்டிவிங்க, நீ ஆபாசவிங்க. அறிவை பரப்பி கருத்தை கருத்தால் மோதக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்திருந்தால் நீ ஒரு அறிவார்ந்த விங்காக இருக்கலாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, 18வது அணியாக உருவாக்கப்பட்டது அணி. திராவிட இயக்கத்தின் வரலாற்றை இன்றைக்கி ஆபாச விங்கில் இருக்கக்கூடிய பெய்டு கேடரை விட அவனுடைய வரலாற்றை பற்றி நான் பேசுவேன். திராவிடத்தால் இந்த மண்ணில் எவ்வளவு அணிகள் உருவாச்சு, என்னென்ன அணிகள் எப்பப்போ உருவாச்சு துல்லியமாக என்னால் பேச முடியும்.
நான் அவர்களோடு நெருங்கி பழகியவன், அவர்களோடு பேசியவன், பெரிய ஆலமரமாக இருந்த தலைவர்களை எல்லாம் பக்கத்தில் நின்று பார்த்தவன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதில் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் முழுக்க முழுக்க கேரக்டர் அசாசினேஷன், முழுக்க முழுக்க ஆபாசம், வல்காரிட்டி, இதை மட்டுமே பரப்பக்கூடிய ஒரு அணியை வந்து ஆபாசவிங்கன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. இப்போது சமீபத்தில் வந்து உங்களுடைய கட்சியினுடைய ஐடி விங்ஸை வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு உங்களுடைய தலைவர் அறிவிச்சிருக்காங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மற்ற கட்சிகள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த தவறுகளை இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் செய்யாமல் அதை முன்னெடுத்துட்டு போவாங்களா? அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்க பண்ணது, அவங்க நம்மளை அவதூறு சொல்கிறது, அதற்கு பதில் சொல்லணும்னு நம்ம கட்டாயம் கிடையாது. அவங்க வந்து ஒரு பெண் பேச்சாளர் கூட உட்காந்து ரொம்ப மோசமாக பேசுனாங்க. அந்த மேடையில் பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. ரொம்ப அது வந்து ஒரு எல்லை மீறியான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. இமேஜின் அதே மாதிரி நான் பேசிய ஒரு மேடையை நீங்கள் காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிலையோ, நான் ஏதாவது ஒரு, எனக்கு அவ்வளோ நண்பர்கள், யாராவது ஒரு நண்பர் நான் வந்து கெட்ட வார்த்தை எங்கேயாவது நான் பேசியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? இது மனித நாகரிகம் மற்ற சொல்லி எல்லா கெட்ட வார்த்தையும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களை திட்டினா கூட ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறேன், உங்களையே திட்ட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயோ சகோதரியோ இழிவுபடுத்துகிற சொல்லு. ஒரு பெண் பேச்சாளரே திமுக மேடையில் ஏறி அதை பேசுகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம், இவர்களை காலமே எக்ஸ்போஸ் பண்ணிடும். நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும் முன்னெடுத்து போகணும். நம்ம மீது அபாண்டமாக சொல்லுவாங்க, இவங்க வந்து களத்துக்கே வரலன்னு எத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், டக்குன்னு நினைவுக்கு வர சொல்கிறேன். கோயம்புத்தூரில் குப்பை கிடங்கு எதிராக போராடினாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பையை விட ரொம்ப ஆபத்தானது எரியும் குப்பை. நம்ம தமிழக வெற்றி கழகம் போராடணுன்னா குப்பையை எரிச்சு விட்டாங்க. அந்த டாக்ஸிக் புகை இருக்குல்ல, அது இன்னும் மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக்கை விட ரொம்ப மோசமானது. எங்களினுடைய மக்களை மலடாக்கக்கூடிய அந்த நச்சு புகை தமிழக வெற்றி கழகம் எதிராக போராடி கொண்டிருக்கிறது. சேலத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனல்மின் நிலைய ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. எங்கள் சேலத்தினுடைய மாவட்ட செயலாளர் சேலத்து சிங்கம் பார்த்திபன் போயிட்டு அவர் உள்ளேயே விடலை. தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்திருக்காங்கன்ட்டு உள்ள ஒரு வார்க்கிற எழுச்சி, அத்தனை பேர் உற்சாகமாக குரல் கொடுத்து எழுந்து வாங்கன்னு வரவேற்பு சொல்லி போராடுறாங்க. அவங்களோட நாங்கள் சேலம் பகுதி தமிழக வெற்றி கழகம் போராடுகிறது. பாண்டிச்சேரி சிறுமி பிரச்சனை முதல் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஆபத்து இருக்குது பாருங்கள். முதல் முறையாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா கஷ்டப்பட்டு பெண்களை இந்த எஜுகேஷனில் ஆக்சஸ் டு எஜுகேஷனை ஈஸ் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். முதல் முறை ஒரு அச்சம் வந்தது. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்களுக்கே பாதுகாப்பு இல்லைனா வெளியே வர்றதுக்கே ஒரு அச்சம் வந்தது. யாரோட போகிற, எங்கே போகிற, எப்படி வந்துடுவேன்னு எல்லார் வீட்லேயும் கேள்வி கேட்டாங்க. அப்போ அச்சம் வேண்டாம், அண்ணன் நான் இருக்கிறேன்னு தளபதி கைப்படி எழுதிய கடிதத்தை எடுத்துக்கிட்டு மகளிர் அணி தோழர்கள் ரோட்டில் இறங்கி அது ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. அன்றைக்கி எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, பதறி அரெஸ்ட் பண்ணாங்க. எப்படி அடைச்சி வச்சாங்க? ஆட்டு தொட்டியில் ஆடுகளை அடைத்து வைக்கிற போல, பிராய்லர் கோழி கடைகளில் அந்த கோழிகளை சித்திரவதை செய்வதை போல மூச்சு காற்று இல்லாத இடத்துல போட்டு அடைச்சி, என்னென்னா டார்ச்சர் ட்ரீட்மெண்ட்டு. இந்த விழி சவால் தோழர்கள் இருக்காங்களே, விஷுவலி சேலஞ்சு ஆளுங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடினப்ப ஒரு கொடூரத்தை பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி பஸ்ஸில் ஏற்றி இந்த கொஞ்சம் தூரத்தில் போய் இறக்கி விட்றேன்னு அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னையை கொண்டு போய் நடு ரோட்டில் நடுக்காட்டில் இறக்கி விட்டு வந்துட்டாங்க. அவங்க விழி சவால் மனிதர்கள். அவங்க லிட்ரலாக நடு ரோட்டில் நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸில் இருக்கு, நான் அப்புறமா அனுப்புகிறேன். கழுத்தை பிடிச்சி வாயை பிடிச்சி, அவங்களுக்கு கண் இல்லைடா, ஆனால் அவங்களுக்கு உயிர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது. உனக்கு கொஞ்சமாக அது மனசாட்சி இருக்கா? அப்போ இப்படிப்பட்ட அட்டுழியம் செய்யக்கூடிய, அத்துமீறல் செய்யக்கூடிய, அடக்குமுறை செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நான் டு நேம் ஆஃப் யூ தான் சொன்னேன். தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். சிஏக்காக போராடணும், அந்த வகுப்பு சட்ட திட்டத்துக்காக போராடணும். அந்த போராட்டத்தினுடைய ஒரு வெற்றியினுடைய துவக்கம் தான் இந்த இடைக்கால நிறுத்தம். புதிய உறுப்பினர் யாருமே சேர்க்க முடியாது. இன்றைக்கி புதிய உறுப்பினர் போட்டு இந்த சொத்தையெல்லாம் அபகரிக்க நினச்ச முயற்சியை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அப்போ நாம் இதையெல்லாம் நம்ம போராடக்கூடிய களத்திலிருந்து போராடக்கூடிய நம்முடைய கழக தோழர்களுக்கு தோள் கொடுக்கணும். நம்முடைய ஐடிவிங்க அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கலாம். நான் ஆச்சரியப்படுறது பெண்களின் பங்களிப்பு. எந்த பெண்களுக்கு எதிராக, எந்த பெண்களை இழிவுபடுத்தினா, எந்த பெண்களை அவதூறாக பேசினா இவங்க சோர்ந்து போவாங்கன்னு ஆபாசவங்க அதெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதே எங்கள் பெண்கள் தான். ஏன்னா இங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே சிங்க பெண்கள். நீ 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு எதிராக நீ வந்து ஆபாசம் பரப்பியா, அந்த ஒத்த பொண்ணு 10 பேரையும் சமாளித்து உண்மையை எக்ஸ்போஸ் பண்ண நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மறைமுக கூட்டணி, இந்த அஜெண்டா, இந்த செட்டிங்கு, அந்த காலம் மலையேறி போச்சு. இது எங்கள் காலம். நாங்கள் இறங்கி ஆடுவோம். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய சிங்க பெண்களின் பவர் என்ன என்பதை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு உணர்த்தும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன்.
பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான விமர்சனம் என்னென்னா, இது வந்து தமிழக அறிக்கை கழகமாக தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. அது தாண்டி களத்தில் வந்து இறங்கக்கூடிய காலமும் வந்தாச்சு. அடுத்த ஓராண்டு பயணத்தில் அறிக்கைகளா இல்லை களமா? முதல் விஷயம், அறிக்கைங்கிறத நீங்கள் ரொம்ப சிறுமைப்படுத்தாதீங்க. வெள்ளையர்கள் எதிராக மகாத்மா காந்தியடிகள் அறிக்கையை விட்டு தான் போராட்டத்தை தொடங்கினார். ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அரசியல் வடிவமே அறிக்கை தான். பேச்சு காத்தோடு போயிடும், எழுத்து அப்படியே காலத்தின் கல்வெட்டாக மாறி இருக்கும். அறிக்கை ரொம்ப அவசியம். தலைமையினுடைய சிந்தனை செயல் திட்டம் எப்படி இருக்குது என்பதை அந்த ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு கடைக்கோடி தொண்டருக்கு அறிக்கை தான் முக்கியம். வெறும் அறிக்கைகளை தொகுப்பாக போட்டு நெஞ்சுக்கு நீதினு கருணாநிதி புத்தகம் வெளியிட்டிருக்காரு. என் வீட்டில் எல்லா பகுதியும் இருக்குது. தம்பிக்கு கடிதம்னு அண்ணா எழுதுனது எல்லாமே அறிக்கைகள் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்டு எழுதப்பட்ட அறிக்கைகளை வைத்து தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு புரட்சித் தலைவர் இதய தெய்வம் என்ற பேரை வாங்கினார். நமது எம்ஜிஆர்லேருந்து நமது அம்மாவிலேருந்து முரசொலி வரைக்கும் அறிக்கைகளினுடைய மொத்த தொகுப்பு தான் இது. நீங்கள் எங்களை வந்து அறிக்கையை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? கொஞ்சமாவது நீங்கள் சொல்கிறவங்க யாருன்னு இருக்காங்களே. அதனால் அறிக்கை ரொம்ப அவசியம். அதை நான் வரவேற்கிறேன். இன்னும் கூட நிறைய அறிக்கைகள் தலைவர் தரணும். களம், இந்த அறிக்கை என்பது நமக்கான டைரக்ஷன். அதை பயன்படுத்தி களத்துக்கு போகணும். பரந்தூர் விமான நிலையத்தில் ஏர்போர்ட் அகதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க தம்பி. போர் அகதிகளை பார்த்துருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக விமான நிலைய அகதிகளை இந்த மண்ணில் பார்க்க போகிறேன். 26 நீர்நிலைகளை கபலீகரம் செய்து அந்த 10,000 மக்களை அங்கேருந்து வெளியேற்றி அப்படியே அவர்களை செல்லா காசாக மாற்றக்கூடிய அந்த களத்தில் இறங்கி போராடினார் தலைவர். அவரினுடைய ஒரு வருகை, அவருடைய ஒரு பயணம் என்பது தேசிய செய்தியாக மாறியது. அதற்கு முன்பு அதற்கு பின்பு பிரித்து பாருங்கள். பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அதற்கு முன்பு எப்படி இருந்தது, தலைவரினுடைய வருகைக்கு பிறகு எப்படி ஆனதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி ஒவ்வொரு பயணமும் ஒரு திசை வழி பயணமும் தேசிய செய்தி. இன்னும் பல கன்னிவெடிகள் உங்களுக்கு காத்திருக்கு. சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் வந்து எதிரிகள் அவங்கள அறியாமல் அதை மிதிப்பாங்க. மக்கள் மத்தியில் அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. களத்திலும் சரி, காகிதத்திலும் சரி, அரசியலிலும் சரி, அறத்திலும் சரி, அதிகாரத்திலும் சரி, தமிழக வெற்றிக் கழகம் அதன் உச்சத்தை தொடப்போகிற காலம் தொட்டுவிடும் தூரத்தில் காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். தலைவர் விஜய்க்கு எதிரான ஃபாத்வா முதல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வரை நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம். இன்னும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நீண்டகால செயல்பாடுகள் பற்றி நிறைய கேள்விகள் வருங்காலத்தில் எழலாம். அதற்கும் உங்களுடைய பதில்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். நன்றி. நன்றி.